நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல சாமி, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல, ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பாருங்கள், துலாம் ராசி ஆனி மாதம்
துலாம் ராசிக்கு நிறைய மாற்றங்கள், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ நேற்று கூட ஒரு 3 அப்பாயின்மெண்ட், 10 அப்பாயின்மெண்ட் எடுத்தோம்னா அதில் 3 அப்பாயின்மெண்ட்டு ஜாப் சேஞ்சஸ் தான். வேலை மாற்றங்கள், டிபார்ட்மெண்ட் மாறுறது, ஊர் மாறுறது, ஆன்சைட் போகிறது, அல்லது ஜாபே விட்டு வெளியில் வந்துட்டு வேறு வேலை தேடுறது, அல்லது வேலை செய்கிற இடத்துல பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரச்சனை செஞ்சு அவங்க நோட்டீஸ் பீரியடில் இருக்கிறது. நிறைய துலாம் ராசி என்பர்கள், குறிப்பாக இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க, ஹைதராபாத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, குஜராத்து, புனே, மும்பை, அப்போ அந்த அரபிக்கடலோரமாக இருக்கக்கூடிய ஜாப் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்கும் காரியங்கள் ராசி மண்டலம் உண்டு. துலாம் ராசியில் இருக்கிறாங்கன்னா அதுக்கே வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அரேபியன் கண்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடியவங்க, வாழக்கூடிய அன்பர்கள், அது டாக்டராக இருக்கலாம், ஒரு ஹையர் ஸ்டடீஸாகவும் இருக்கலாம், ஒரு நார்மல் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கூலியாளாக இருக்கலாம். அதே போல் இந்த பக்கம் மேலே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜப்பான், சீனாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் வேலையில் மாற்றங்கள் நிகழுது. வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குதுங்க சாமி. அப்படி இல்லைன்னா நான் நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா, திரிசங்க சொர்க்கம் மாதிரி நடுவில் அந்தரத்தில் நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன், மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது, என்னால் அடுத்த கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எனக்கு அடுத்த வேலை இம்மீடியட்டாக கிடச்சிருமா, இந்த சேம் கேட்டகரியில் கிடைக்குமா, இந்த ஸ்கேல் இருக்குமா, அல்லது ப்ரமோஷன் இருக்குமா. நிறைய துலாம் இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அதே போல் ஜெர்மன், இந்த கண்ட்ரியில் கனடா, இங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க எனக்கு ப்ரமோஷன் அதிகரிக்குமா. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, யூகே, யுஎஸ் வந்தீங்கன்னா வேலையே கஷ்டமாக இருக்கும், வேலையே சிரமமாக இருக்கும், ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கும். அப்போ துலாம் ராசி ஒன்று தான். இந்த பக்கம் ராசி மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்கே கேள்விகள், கால சூழ்நிலைகள், வாழ்க்கை, வேலை மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேலையில் ட்ரபுள்ஸு, மனசு கஷ்டம், மனசில் பயம் இருக்கும். அப்படியே அதே துலாம் ராசி இந்த பக்கம் போவோமே ஆனால் அந்த வேலையில் நிறைய கலகங்கள் இருக்கும், தன்னை பற்றி தேவையில்லாத அவப்பெயர்கள் இருக்கும், அந்த நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய, டேமேஜ் பண்ணக்கூடிய நிறைய கிரியேஷன்ஸ் அங்கே இருக்கும். அப்போ துலாம் ராசி என்பவர்களை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் சேர்ந்த காரணத்தினால் இந்த ஆணி மாதம் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும், அது பண கஷ்டமாக இருக்கலாம், மனசு கஷ்டமாக இருக்கலாம், மனசில் குழப்பமாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், தேவையில்லாத ஒரு ஃபியர்னஸாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், லேடிஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாக இருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப் கட்டாக இருக்கலாம். அதனால நிறைய ஒரு ஒரு வெறி வந்த மாதிரி மனசுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த இடத்தில் வசிப்பவராக இருந்தாலும் துலாம் ராசின்னு சொல்லிட்டால் 8, 10 சம்பந்தப்படுது. 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்டா பரவாயில்ல, 8ஆம் பாவம் சம்பந்தப்படுது, மறைமுகமான பிரச்சனை உள்ளது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பவர்களே. உங்களை சுத்தி உங்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு. நீங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இராணுவத்தில் இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம்,
கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது தனியார் துறையாக இருக்கலாம், வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். துலாம் ராசி என்பர்களே, 8-10 சம்பந்தப்படுது. உங்கள் தொழில், உங்கள் வருமானம், உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க, இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம தோக்கக்கூடாது சாமி, நம்ம ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே. மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே இப்போ அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா வந்து, நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட வந்து தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணு மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரர் கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை வந்து ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை வந்து கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை வந்து கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ அந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே, ஆனால் நாங்கள் பிரிஞ்சுட்டோம் சாமி, எங்கள் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.